விலை போகாத மாங்காய்கள் சாலையில் கொண்டு வந்து கொட்டும் விவசாயிகள். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? விவசாயிகளின் நீடித்த பிரச்சனை. ஆதார விலையை அரசு வழங்க வேண்டும். அனைத்து தரப்பு அதிகாரிகளிடமும் கோரிக்கை விடுத்தாச்சு. ஒரு பழச்சாறு நிறுவனத்தை தமிழக அரசு கிட்ட கேட்கிறோம். எங்களது கோரிக்கை ஏற்கப்படுமா? சாலை மறியல் போராட்டம் நடத்தி கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள். வழக்கத்தை விட இவ்வாண்டு வேலூர் மாவட்டத்தில் மாங்காய் விளைச்சல் அதிகரித்திருக்கிறதாம். வழக்கமாகவே ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் சப்ளை செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த முறை ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் மாங்காய் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் வழக்கமாக விவசாயிகள் விளைச்சலாக கூடிய மாங்காய்களை அங்கே அனுப்பி வந்த நிலையில் தற்போது மாங்காய் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். விலையே போக மாட்டேங்குது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுது. ஆந்திராவில ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் மானியம் தராங்க. தமிழக அரசிட்ட தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு மானியமும் கிடைக்க மாட்டேங்குது. வேலூர் மாவட்டத்துல பிரதானமான வரதராமி என்ற பகுதியை சுற்றி உள்ள கெங்கேம்மன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாங்காய் விளைச்சல் அதிகரித்து இருக்கிறது. எங்களுக்கு மாங்காய்கள் சுத்தமாக விலை போகவே இல்லை. ஒரு ஆதார விலையை நிர்ணயம் செய்து நியாயமான விலைக்கு விற்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து குடியாத்தம் சித்தூர் சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தி மாங்காய்களை சாலையில் போட்டு உடைத்து தங்களது வேதனையை தெரிவித்திருக்கும் விவசாயிகளின் துயரம் நீக்கப்படுமா? தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவோம். இது குறித்து வலைதளவாசிகளான உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.